ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.1 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. ஒரு வயல், அதனுடைய முக்கோணம் வடிவத்தில் அந்த வயல் இருக்கு. பக்கத்தினுடைய நீளங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர் அப்படின்னு 3 அளவு கொடுத்துட்டாங்க. அந்த முக்கோண வடிவ வயலை ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க. மேலும் இந்த வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. முதல்ல இந்த வயலினுடைய பரப்பளவு ஏபிசி என்பது முக்கோண வடிவ வயல். ஏபிசி என்பது முக்கோண வடிவ வயல். பக்கங்கள் A = 28 மீட்டர், நாமளாக எடுக்கிறோம். B = 15 மீட்டர், C = 41 மீட்டர் என்க. ஓகே, இப்போ பரப்பளவுக்கு ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பளவு ரூட் ஆஃப் S × S - A × S - B × S - C. ஹெரான் சூத்திரம். இது என்ன சூத்திரம்? ஹெரான் சூத்திரம். பட் S = என்னது? A + B + C/2. இதை கூட்டி 2ஆல் 28, 15, 41. மூணையும் கூட்டி 2ஆல் வகுத்தா S கிடைக்கும். எவ்வளோ வரும்? 6, 14, 4 மிச்சம் 1, 5, 6, 2, 8/2. ஸோ 42. எஸ் வந்து எவ்வளவு? 42 அரை சுற்றளவு. எஸ்ங்கிறது என்னது? அரை சுற்றளவு. ஸோ S = 42 மீட்டர். சுற்றளவுங்கிற மீட்டர். இப்போ இதை இங்கே கொண்டாந்து போட்டு பரப்பளவு கண்டு. முக்கோண வடிவ வயலின் பரப்பளவு = ரூட் ஆஃப் S × S - A × S - B × S - C. எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 42. 42 - A எவ்வளவு? 28. 42 - B எவ்வளவு? 15. C எவ்வளவு? 42 - 41. ஓகே, ஸோ ஏரியா பரப்பளவுங்கிறது ஏன்னு வச்சுக்கிடுவோம். A = வச்சுக்கிடுவோம். 42 × 42ல் 18 போச்சுன்னா 14. 42ல் 15 போச்சுன்னா 7, 27. 42ல் 41 போச்சுன்னா 1. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டுருவோம். ஓகே, 42 எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பகாக்காரணியாக பிரிச்சுக்கிடுவோம். 42 2 21 3 7 7. ஸோ 7 × 3 × 2. ஓகே, 14 7 2 14. இந்த 27 3 9 9 3 27 பகாக்காரணியாக பிரிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன காரணியாக பிரிக்கணும்? பகாக்காரணி. அப்போ தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க ஈஸியாக. இப்போ 2 7க்கு ஒரு 7 வெளியே எழுதிடுவோம். 2 2 இருக்குது, ஒரு 2 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறேன். 4 3 இருக்குது, 1 2 3 4 3 இருக்குது. இப்போ ஸோ 2 3 வெளியே வருது. ஓகே, ஸ்கொயர் ரூட்டை விட்டு. ஸோ A = ஈரேல 14 14 3 9. இது ரெண்டையும் பெருக்கினா 9, இது ரெண்டையும் பெருக்கினா 14. 14 × 9 பெருக்கி போடும். 126 சதுர மீட்டர். எது? முக்கோண வடிவ வயலின் பரப்பு. முக்கோண வடிவ வயலின் பரப்பு = 126 சதுர மீட்டர். என்ன சொல்கிறாங்க? வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவுன்றாங்க.
வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபானா 126 சதுர மீட்டருக்கு எவ்வளவு? வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு செலவு 20. அப்படியானால் 126 சதுர மீட்டருக்கு செலவு 126 × 20. 0 6 12 2 மிச்சம் 1 2 4 1 5 1 2520 ரூபா கொடுத்து அந்த வயலை அவர் சமப்படுத்தணும். எனவே வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு ரூபாய் 2520. இதே ஆன்சர். ஓகே.